ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ என்னன்னா, உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். என்ன சுச்சுவேஷன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல மட்டும், மேபி அது ஃபியூ மந்த்தா இருக்கலாம், ஃபியூ இயர்ஸா இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸா கூட இருக்கலாம். சரியா? அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல மட்டும் நீங்க செம்ம டிசிப்ளின்டா இருந்திருக்கீங்க. சரியா? செம்ம டிசிப்ளின்டா இருந்து செம்ம ப்ரொடக்டிவாக இருந்திருக்கீங்க அந்த டிசிப்ளினை வச்சு. எப்படின்னா, மேபி நீங்கள் ஸ்டடியாக இருந்துச்சுன்னா டெய்லியும் ஒரு 6 hours 8 hours 9 hours கன்சிஸ்டண்டாக படிச்சுட்டு வருது. இல்லைனா உங்களுக்கு ஃபிட்னஸ் கோலாக இருந்துச்சுன்னா ஜிம்முக்குலாம் ஒரு 2 hours ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி செம்மையாக பண்ணிட்டு வந்தீங்க அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் மட்டும். அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த டிசிப்ளின், அந்த ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் போயிடுச்சு. மேபி நீங்கள் இந்த 5 months செம்ம ப்ரொடக்டிவாக இருந்து செம்ம டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா, அந்த 5 months முடிஞ்ச உடனே அந்த டிசிப்ளின் எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா? டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி எல்லாமே போயிட்டு இப்போது இன்னைக்கு, ஓகேங்களா, இன்னைக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயோ நம்ம அந்த பீரியட் ஆஃப் டைம்லாம் செம்ம டிசிப்ளினாக இருந்தோம்ல, செம்ம ப்ரொடக்டிவாக இருந்தோம்ல, லைஃபே செம்மையாக இருந்துச்சுல்ல. ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டிசிப்ளின் இல்லை, ரொம்ப லேசியாக இருக்கும், நம்மளால் அவ்வளோ ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடியல, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஒரே பண்ணிட்டு இருக்கீங்க, சோகமாக இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பாஸ்ட்டு நம்மளோட பெட்டராக இருந்துச்சு, நம்ம ப்ரெசென்ட் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணும் போதே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். இப்போது அந்த மாதிரி ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு என் பேக் ஸ்டோரி சொல்லிடுறேன். நான் அந்த மாதிரி எனக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சு. ஒரு 1.5 வருஷம், ஒரு 500 days 600 days கிட்ட என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் செம்ம டிசிப்ளின்டாக, செம்ம ப்ரொடக்டிவாக, பயங்கரமாக போச்சுங்க. ஓகேங்களா? செம்மையாக பண்ணேன், எல்லாத்துலேயும் பக்கவாக இருந்துச்சு. ஆனால் அந்த 500 days 600 days முடிச்சு ஒரு பாஸ்ட் 180 days அது எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த டிசிப்ளின் இல்லை பெருசாக, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, எதுவுமே பெருசாக இல்லை. திருப்பி அந்த பேக்லாஷ் அப்படி லேசியாக ஆகிட்டேன். சரியா? லேசி ஆகிட்டு ரொம்ப எல்லாமே கம்மியாக முடிச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஓகேங்களா? அந்த லெவலில் இல்லையே, ரொம்ப டவுன் ஆகிட்டுமே அப்படின்னு யோசிக்கிற லெவலில் ஆகிட்டேன். சரியா? இப்போது அதுக்கு மெயினாக நான் அனலைஸ் பண்ணி ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு பார்க்கும்போது மெயினாக ஒரு ரீசன் மட்டும் இருந்துச்சு. என்ன தெரியுமா? கம்ப்ளேசன்சின்னு சொல்லுவாங்க. எனக்கு முன்னாடிலாம் இந்த வேர்டுக்கு மீனிங் கூட தெரியாது. அப்படின்னா என்ன தெரியுமா? சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சு. சரியா? ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சு. அந்த ரிசல்ட் கிடச்சி நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க் பண்ணுறதை நீங்கள் பண்ணலை. ஓகேங்களா? பண்ணாத போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிசல்ட்டும் காணாமல் போயிடுது. இதுதான் கம்ப்ளேசன்சி. சரிங்களா? வேர்டு கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல, கம்ப்ளேசண்ட்டாக இருக்கிறது. சரியா? இப்போ என்னன்னா, என்னோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு என் ஃபிட்னஸ் ஜெர்னி ஆரம்பிக்கும் போது நான் 83 kg இருந்தேன். சரியா? 83 kg இருந்தேன். மேரத்தான் ட்ரைனிங்லாம் ஜாயின் பண்ணி டெய்லியும் 2 hours ஒர்க் அவுட்டு, 1 hour ஒர்க் அவுட்டுன்னு பயங்கர எக்ஸசைஸ். ஓகேங்களா? செம்ம எக்ஸசைஸ், அதுவும் டெய்லியும் கன்சிஸ்டண்டாக வேறு பண்ணிட்டு இருந்தேன். நல்லா எக்ஸசைஸ்லேருந்து எல்லாம் பக்காவாக போச்சு. ஒரு 500 days கிட்டேயே நான் ஒரு 20 kg கிட்ட குறைச்சிட்டேன். வெயிட் லாஸ்லாம் நல்லா ஆகிட்டு ஒரு 63 kg இருந்தேன். சரிங்களா? 63 kg இருந்தோன்னா ஒரு ஃபீலிங் என்னன்னா, நம்ம தான் வெயிட்லாம் குறைச்சிட்டுமே, நம்மளால ஈஸியாக தான் வெயிட் குறைக்க முடியுது அப்படின்னு ஒரு ஈகோ. ஓகேங்களா? ஈகோ வந்துடுச்சு. ஈகோ வந்த உடனே நான் ஒர்க் அவுட் பண்ணுறதை கம்மி பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ஏற்கனவே எல்லா பெனிஃபிட்ஸும் கிடச்சிருச்சு. அந்த ரிசல்ட், ஓகேங்களா, ஃபிட்டாக வருது, பாடி நல்லா ஓரளவுக்கு வெயிட்லாம் லாஸ் பண்ணிவிட்டு ஃபிட்டாக இருக்கிற அந்த ரிசல்ட் கிடச்ச உடனே ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணல, ரொம்ப கம்மியாகிட்டேன். மேபி நான் இப்போது 1 hour 2 hour ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஒரு 2 kilometer ஒரு 20 minutes ஒர்க் அவுட் சும்மா டெய்லி பண்ணுறதுக்கு மட்டும், அதுக்கு மட்டும் பண்ணேன். ஓகேங்களா? அந்த புஷ் பண்ணுறது அது எல்லாமே விட்டுட்டேன். இது ஏன்னா கம்ப்ளேசன்சி. ஓகேங்களா? ரிசல்ட் கிடச்ச உடனே நம்ம அந்த ரிசல்ட் கிடைக்கிற ஆக்ஷன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஒர்க் அவுட், அந்த புஷ் பண்ணுறது எல்லாமே அதை விட்டுருவோம், மறந்துடுவோம். சரிங்களா? அதை மறந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி
ஒர்க் அவுட் ரொம்ப கம்மியாக பண்ணுறதுன்னு அப்படி போச்சு. ஃபஸ்ட்டு டேமேஜ், என்னோட டிசிப்ளின் லைஃபோட ஃபஸ்ட்டு டேமேஜ் இதில் தான் வந்துச்சு. ஓகேங்களா, கம்ப்ளேசண்ட்டாக ஆகிட்டேன். இன்னொன்று என்னதான், நான் எதுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணேன்? ஓகேங்களா, நீங்கள் எதையுமே ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரீசன் இருக்கும், சரியா? இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணிருப்பீங்க. அந்த ரீசனே மறந்துடுவீங்க சில சமயம். ஏன்னா நான் மறந்துட்டேன். ஓகேங்களா, மேபி நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும் போது என்னோட உண்மையான ரீசன் வெயிட்டை குறைக்கிறதே இல்லை. ஓகேங்களா, 83 kg இருக்கும்போது எனக்கு வெயிட் குறைக்கிறது ஒரு ரீசனாகவே இல்லை நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு நிறைய அடிக்ஷன் இருந்துச்சு. சரிங்களா, கேம் அடிக்ஷன்லேருந்து இருக்க எல்லா அடிக்ஷனும், ஜங்க்லேருந்து எல்லா அடிக்ஷனும் இருந்துச்சு. என் லைஃப் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால எனக்கு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு இருந்தேன். ஓகேங்களா, அதுதான் என்னோட மெயின் ரீசனாக இருந்துச்சு. அப்போ நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் இந்த மாதிரி டோபமைன் மெக்கானிசம்லாம் ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு 3 மணி நேரம் லெக்சர் போட்டார். அதில் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஓகே, நம்ம டோபமைன் லெவல் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். அதிகமாக இருந்ததுன்னா டோபமைன் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அர்ஜஸும் வராது இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்க்கு அப்படின்னு கற்றுக்கிட்ட உடனே, ஓகே அப்போ நம்ம டோபமைன் லெவலை அதிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும் போது எனக்கு ஒர்க் அவுட் இருந்துச்சு. ஒர்க் அவுட் பண்ணால் டோபமைன் லெவல் அதிகமாகும், அப்போ அர்ஜஸ் வராது. அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா, அதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டோபமைன்லாம் இன்க்ரீஸ் ஆன ஃபீலிங் பிடிச்சிருந்தது. அதனால கண்டினியூ பண்ணேன். ஓகேவா, ஆனால் அந்த ரிசல்ட் ரீச் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, வெயிட்லாம் நல்லா குறைச்சிட்டு ஒரு 63 kg கிட்ட ஆன உடனே அதையே மறந்துட்டேன். இந்த டோபமைன் கிடைக்கிறது, அதுக்காக ஆரம்பிச்சது, எதுக்கு புஷ் பண்ண அந்த ரீசனு எல்லாத்தையும் மறந்துட்டு, ஓகே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம அவ்வளோ பெருசாக பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து திருப்பி நான் கஷ்டப்பட்டு ஒரு 500 days 550 days பண்ண எல்லா விஷயமும், வெயிட் குறைச்சது எல்லாமே ஒரு 150 days, ஒரு 5 மாதத்துலேயே எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா, ஒரு ஆல்மோஸ்ட் 2 years எடுத்து 20 kg குறைச்சது ஒரு 150 daysலேயே திருப்பி 80 kg ஆகிட்டேன். ஓகேங்களா, இப்போ இருக்க வெயிட் நினைக்கிறேன் 80 kg ஆகிட்டேன். அப்போது ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த கம்ப்ளேசன்சி. ஓகேங்களா, கம்ப்ளேசன்சினால நம்ம கிடைச்ச ரிசல்ட், நம்ம கஷ்டப்பட்டு பண்ண எல்லா ரிசல்ட்டும் போயிடும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன மெயினாக நோட்டீஸ் பண்ணணும்னா, ரீசன்ஸ், நீங்கள் எதுக்கு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னத மறக்கவே கூடாது. இப்போலாம் நான் அப்படியே ஃபோனில் ஃபஸ்ட்டு பார்க்குறதே அந்த விஷயந்தான். எனக்கு நான் பண்ணுறேன், நான் ஒரு ஸ்டடி பண்ணுறேன், எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், எதை பண்ணுறேன்னாலும் நான் டோபமைனுக்கு மட்டும்தான் பண்ணுறேன், வேறு எதுக்குமே பெருசாக பண்ணல அப்படின்னு வச்சுருக்கேன் மைண்ட் செட். ஏன்னா நான் அப்படி இருக்கும் போது என்னால் அந்த மாதிரி டிசிப்ளின்டாக இருக்க முடிஞ்சுது. ஓகேங்களா, செல்ஃபிஷான ரீசனாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எதாவது யாருக்காவது ஒர்க் ஆகுதுன்னா பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம், எனக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். அதே மாதிரி என்னோட ரீசன் டோபமைனுக்கு தான். ஒரு விஷயம் பண்ணுறோம், டோபமைன் கிடைக்குது, ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பர்டிகுலரான ஒரு ரீசன் இருக்கும். பார்த்தீங்களா, அந்த ரீசனை மட்டும் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கணும். சரிங்களா, மேபி நீங்கள் அப்போ டிசிப்ளின்டாக இருந்தீங்க, அந்த பீரியட் ஆஃப் டைமில் டிசிப்ளின்டாக இருந்திருப்பீங்க. பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கும். ஓகேங்களா, எதுக்கு நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ரீசனை நல்லா யோசிச்சு கண்டுபிடிச்சி செம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, எழுதி வச்சு டெய்லி படிங்க. ஓகேங்களா, அப்போ தான் அந்த ரீசனை மறக்கவே மாட்டோம். ஓகேவா, அதனால எப்பயுமே அந்த ரீசனில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நான் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் டெய்லி இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லாதனால ஓரளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் நிறைய அதிகமாகவே இருந்துச்சு. மெடிடேஷன்லாம் டெய்லியும் 20 minutes 30 minutes பண்ணிட்டு இருந்தேன். அந்த மெடிடேஷனால எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால என்னால் பெட்டராக டிசிஷன் எடுக்க முடிஞ்சுது. சரியா, டிசிஷன் நல்லா எடுத்தேன். மேபி நான் ஸ்டடியை சூஸ் பண்ணலாமா இல்லை கேம்ஸை சூஸ் பண்ணலாமான்னு ஒரு கொஷின் வரும்போது ஸ்டடியை சூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சு. டிசிஷன் என்னால் பெட்டராக எடுக்க முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஏன் மெடிடேஷன் ரொம்ப திருப்பி நான் கம்மியாக்கிட்டு 1 minute 2 minute 10 seconds வச்சு சும்மா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் பண்ணேன்னா, ஏன்னா அந்த 500 days கிட்ட ரீச் பண்ணும்போது செம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தேன். ஓகேங்களா, பயங்கர செல்ஃப் கண்ட்ரோலாக, எனக்கு அந்த ஜங்கே தொடாமல் ஒரு சுகரை கூட தொட மாட்டேன், அவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தேன். ஆனால் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் கிடச்சிருச்சு, நமக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அந்த ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னு ஒரு மைண்ட் செட் வரும்போது, ஓகே இதுக்கு மேலே எதுக்கு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. ஓகேங்களா, இந்த தாட் தான் என்னோட செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே அழிச்சிருச்சு.
சிம்பிளான ஒரு தாட்டுங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம எதுக்கு அதை பண்ணணும், எதுக்கு அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தோணுனா மட்டும் சத்தியமாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுற விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அதான் கம்ப்ளேசன்சி. ஓகே, அதனால நான் மெடிடேஷனையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். மெடிடேஷனை ஸ்டாப் பண்ணல, என்னோட மைண்ட் செட் கன்சிஸ்டன்சி டெஃபினேஷன் படி லைட்டாக பண்ணாலும் ஓகே அப்படின்னு இருக்கும்போது என்னால் கன்சிஸ்டண்டாக பண்ண முடிஞ்சது. ஆனால் எஃபெக்டிவாக நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி 20 minutes 30 minutes அந்த மாதிரி பண்ண முடியல. இதனால என்னாச்சுன்னா, நான் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண செல்ஃப் கண்ட்ரோலும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் ஒரு 50 days 60 days நான் மெடிடேஷன் பண்ணலனாலும் பெருசாக செல்ஃப் கண்ட்ரோல்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிராக்கு. ஓகேங்களா, லைட்டாக இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு அட்ஜஸ்ட் வரும்போது சாப்பிட்டேன். ஓகேங்களா, லெமன் ஜூஸில் சுகர் போட்டு சாப்பிட்டேன், குடிச்சிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன விஷயம் பெருசாச்சு. ஓகேங்களா, லெமன் ஜூஸில் ஆரம்பிச்சு, டீயில் ஆரம்பிச்சு, டீயில் பிஸ்கெட்டில் முக்கி சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு பில்டான செல்ஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் பெரிய பேட் ஹேபிட்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணல, குட்டி பேட் ஹேபிட்ஸ் தான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பெருசாச்சு. செல்ஃப் கண்ட்ரோல் பிரேக் ஆக கம்மியாக பெருசாகிட்டே இருந்துச்சு. ஆனால் அப்போ நான் ரியலைஸ் பண்ணல, ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும், எதுக்கு நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்லாம் போச்சு, எதுக்கு நம்ம ஈஸியாக அர்ஜஸ்ல இண்டல்ஜ் பண்ணிட்டு இருக்கோம்னு எனக்கு அப்போ சுத்தமாக தெரியல. ஓகேங்களா, அப்போ ஏன்னா நான் ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுருந்தேன். என்னன்னா, ஓகே நம்ம லோன்லியாக இருக்கோம், லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுனால இதெல்லாம் ஓகே, லோன்லியாக நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், அதனால இந்த மாதிரி ஒரு செட்பேக்ஸ் வரதெல்லாம் சகஜம்தான், பிரச்சனை இல்லை, நம்ம பெட்டராக தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மேபி அந்த பீரியட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க, பேசுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, அதனால நம்ம பெட்டராக பண்ணோம். இப்போது யாருமே இல்லையே, தனியாக இருக்குமே, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கே, போர் அடிக்குதே, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் பண்ணாலும் நம்ம ஓகே தான் அப்படின்னு நானே ஒரு எக்ஸ்கியூஸை சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, மெடிடேஷன்லாம் அந்த மெடிடேஷன் பண்ணாதனால தான் எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, அது ஒத்துக்கல. லோன்லியாக இருக்கும், அதனால தான் நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுட்டு மெடிடேஷனை ஸ்டாப் பண்ணேன். மெடிடேஷனை ஸ்டாப் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் இருக்கே, பயங்கரமான செட்பேக் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. தொடர்ந்து என்னால் இந்த ஆர்ஜஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. பெருசாக ஃபோன் நோண்டுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி அனிமேலாம் பார்க்கறது இஷ்டத்துக்கு பார்த்து ஒரு மாதிரி பிரெயினே ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிடும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு ஒரு ஃபியூ வீக்ஸாக மெடிடேஷன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். மெடிடேஷன்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி இருந்த மாதிரி, ஓகேங்களா, முன்னாடி இருந்த மாதிரி மெடிடேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணும்போது திருப்பி அந்த டிசிப்ளின் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. ஓகேங்களா, அந்த செல்ஃப் கண்ட்ரோல்லாம் டெவலப் ஆச்சு. திருப்பி என்னால் இந்த அர்ஜஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஃபோன் ஒன்றுமா படிக்கணுமா படிக்கலாம் அப்படின்னு ஒரு சேஞ்சஸ். ஓகேங்களா, அதனால நீங்கள் அந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைமில் கேட்டு பாருங்கள். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் ஓவரால் டிசிப்ளினாக இருந்திருப்பீங்க, கன்சிஸ்டண்டாக இருந்திருப்பீங்க, எல்லாமே இருந்திருப்பீங்க. பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஓகேங்களா, எனக்கு அது ஒர்க் அவுட்டும் மெடிடேஷனும். ஓகேங்களா, அந்த ஒர்க் அவுட்டும் மெடிடேஷனும் ப்ராப்பராக பண்ணனால தான் என்னால் அவ்வளோ நாள், ஓகேங்களா, ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் டிசிப்ளின்டாகவும் செல்ஃப் கண்ட்ரோல்டாகவும் இருக்க முடிஞ்சது. ஓகேவா, ஏன் ஒர்க் அவுட்னா, நார்மலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு டோபமைன் ரிலீஸ் கிடைக்குது, அது ஒரு விஷயம். ஓகேங்களா, அது நல்லா இருக்கும். இன்னொன்று ரீசன் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணது பிடிக்காது. யூஸ்வலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், புஷ் பண்ணோன்னு வரும்போதே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம 30 minutes உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அந்த 40 minutes நம்ம திருப்பி புஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்கில் நீங்களே வாலண்டரியாக நீங்கள் போடும்போது உங்களை அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனாலும் நீங்கள் முடிச்சிங்கன்னா அப்போ தான் டிசிப்ளின் ஃபார்ம் ஆகும். சரியா, அது இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீசன். ஏன்னா டிசிப்ளின்டாக இருக்கும் போது தான் நம்ம நினச்ச ப்ரொடக்டிவான டாஸ்க்லாம் முடிக்க முடியும், ஹாப்பியாக டே லீட் பண்ண முடியும். அந்த டிசிப்ளினே இல்லை, செல்ஃப் கண்ட்ரோலும் இல்லை, இந்த ரெண்டு விஷயமும் பிரேக் ஆகும் போதே உங்கள் லைஃப் அப்படியே செட்பேக்லேயே முடிஞ்சிடும். சரியா, அப்போ எனக்கு எதுக்கு புஷ் பண்ணணும்னு ஒரு கொஷின் வந்துச்சு. எதுக்கு நம்ம புஷ் பண்ணணும், நம்ம நார்மலாக ஒரு 30 minutes பண்ணால் ஒர்க் அவுட் பண்ணால் போதுமே அப்படின்னு எனக்கு மறந்துட்டேன். ஏன் புஷ் பண்ண ஒரு ரீசன்னே எனக்கு அப்போலாம் தோணல. ஓகேங்களா, அந்த செட்பேக் பீரியட் ஆஃப் டைம்லலாம் எதுக்கு நம்ம புஷ் பண்ணணும், நம்ம தான் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோமே, அது போதுமே அப்படின்னு எனக்கு தோணுச்சே தவிர ஏன் புஷ் பண்ணணும் நம்ம முன்னாடி அப்படின்னு மறந்துட்டேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம புஷ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு டிசிப்ளின் டெவலப் ஆகும். டிசிப்ளின் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகும் அந்த புஷ் பண்ணுறதுலேருந்து. அப்படி அந்த டிசிப்ளின் வச்சு நம்ம ஸ்டடீஸோ இல்லைனா எந்த விஷயத்தையும் நம்மளால் ப்ரொடக்டிவாக பண்ண முடியும். படிக்க தோணலையா படிக்க முடியும். ஏன்
ஏன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட்டே அவளுக்கு பண்ணவே தோணல, ஆனாலும் நீ ஓடனல்ல, அப்போ உன்னால படிக்க முடியும்ல. அந்த மாதிரி மைண்ட் செட் போய் உங்களால் படிக்க முடியும். மெடிடேஷனால செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், அதனால நீங்கள் பேட் ஹேபிட்ஸையும் அவாய்ட் பண்ண முடியும். செம ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கம்ப்ளேசன்சியை புரிஞ்சுக்கிட்டு பிரேக் பண்ணிடணும். இன்னொன்று என்னென்னா, தேடணும். ஏன் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி ரீசனை தேடினீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சரியா? ஏன்னா எனக்கு இப்போ ஃபீல் பண்ணுறது அதுதான். ஏன்னா நான் முன்னாடியே நல்லா டிசிப்ளின்டாக இருந்தேன், கன்சிஸ்டண்டாக இருந்தேன், நல்லா பயங்கரமாக புஷ் பண்ண முடிஞ்சிச்சு, ப்ரொடக்டிவாக இருக்க முடியுதுன்னு நான் கேட்கும் போது எனக்கு வந்த ரீசன் இதுதான். ஓகேங்களா? செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன், டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு நல்லா ஒர்க் அவுட்டில் புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னொன்று விஷயம் இருந்துச்சு. என்னென்னா, போர் அடிக்கும் போது சும்மா இருக்கணும். இதோட எஃபெக்டிவ்னஸ் எனக்கு சுத்தமாக தெரியல அந்த பீரியட் ஆஃப் டைமில். முன்னாடி ஆனால் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக இதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 500 days கிட்ட முடிஞ்சு ஒரு பாஸ்ட் 200 daysக்கு மேலே அது பண்ணவே இல்லை, மறந்தே போயிட்டேன். ஓகேங்களா? போர் அடிக்கும் போது சும்மா இருந்தால் என்ன ஆகிட போகுது, அது எனக்கு அவ்வளோ அதோட இம்பார்ட்டன்ஸ் சுத்தமாக தெரியல முன்னாடி. ஆனால் இப்போது ரீசெண்டாக தான் தெரியுது அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயத்த நம்ம மறந்துட்டுமேன்னு. ஓகேங்களா? ஏன் தெரியுமா? நீங்கள் படிக்கிறீங்க, போர் அடிக்குது. போர் அடிக்கும் போது யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எடுத்து ஃபோனை நோண்டுவேன், ஸ்க்ரோல் பண்ணுவேன், அப்படியே அதை இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு எனக்கு அந்த படிக்கிறது சுத்தமாக கஷ்டமாயிரும், படிக்க மாட்டேன், டே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் படிக்கிறீங்க, போர் அடிக்குது, சும்மா எதுவுமே பண்ணல, அப்படியே சும்மா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா ஆகும்? ஒரு விஷயம் ஆகும். என்னன்னா, உங்கள் டோப்பமைன் கம்மியாக இருக்கனால தானே உங்களுக்கு போரே அடிக்குது. அந்த டோப்பமைன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகி அந்த போர்டம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஆகும், குறையும். ஓகேங்களா? அதோட உங்களோட இம்பல்ஸ் கண்ட்ரோல், ஓகேங்களா, அந்த இம்பல்ஸாக நீங்கள் ஃபோன் நோண்டணும் அப்படின்னு தோன்றது பார்த்தீங்களா, அது குறையும். ஒரு 10 to 15 minutes சும்மா இருந்துட்டு, மேபி ½ an hour சும்மா இருந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க, படிக்கலாமா இல்லை ஃபோன் நோண்டலாமான்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது தான் சூஸ் பண்ணுவீங்க. அந்த ஐடியெல்லாம் சும்மா இருக்கிறது. ஏன்னா நிறைய பேரால் போர் எடுத்த தாங்க கூட முடியாது. போர் அடித்தாலே ஃபோன் நோண்டணும், போர் அடித்தாலே ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போர் அடிக்கும் போது. ஆனால் நம்ம போர் அடிக்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஓகே போர் அடிக்குது, சும்மா இருப்போம், ஒன்றும் பண்ண தேவையில்லை, பெருசாக எதுவும் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சும்மா இருந்தாலே நம்மளோட ப்ரொடக்டிவான டாஸ்க்கோ எல்லாத்தையும் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும் ஈஸியாக. இந்த விஷயத்த நான் ஃபுல்லாக மறந்துட்டேன். ஓகேங்களா? ஏன் மறந்தேனே தெரியல. எனக்கு அப்படியே நாள் போக போக நான் எதுலையும் எழுதி வைக்காதனால எனக்கு மறந்து போச்சு. ஓகேவா? மறந்து போனதுனால இந்த மாதிரி இருந்தேன். போர் அடிக்கும் போது ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அது எல்லாமே சுத்தமாக டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு. ஏன் தெரியுமா? போர் அடிக்கும் போது உங்களால் ப்ரொடக்டிவான டாஸ்க்கை சூஸ் பண்ண முடியாது ஈஸியாக. போர் அடிக்குது, படிக்க சொன்னால் படிப்பீங்களா? படிக்க முடியாது. ஆனால் அது டோபமைன் லெவல் அதிகம் பண்ணும் ப்ரொடக்டிவாக பண்ணால். ஆனால் போர் அடிக்கும் போது நம்மளால் ஈஸியாக படிக்க முடியாது. ஓகேவா? ஆனால் அதுக்கு பதிலாக போர் அடிக்கும் போது சும்மா இருந்தோம்னா சும்மா இருக்க முடியும். கொஞ்சம் ஈஸியான விஷயம்தான். சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டாஸ்க்கை சூஸ் பண்ணும்போது நம்மளால் ப்ரொடக்டிவாக ஒரு டாஸ்க்கை சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாமே இன்னைக்கு டீ குடிக்கும் போது தான் யோசித்தேன். க்ரீன் டீ, ஓகேங்களா, அதே சுகர் போடல. டீ குடிக்கும் போது தான் யோசித்தேன், ஓகே நம்ம முன்னாடி டிசிப்ளின்டாக இருந்தோம், இப்போ ஏன் அவ்வளோ டிசிப்ளின்டாக இல்லை அப்படின்னு கேட்கும்போது, ஓகே இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கரெக்ட் பண்ண உடனே எனக்கு லைஃப்பில் திருப்பி அந்த டிசிப்ளின்டான ஒரு வெர்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட காலிலேருந்து நேற்றுலாம் ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக தான் இருந்தேன். பேட் ஹேபிட்ஸை தொடக்கூட இல்லை. அந்த மாதிரி போகுது. ஓகேங்களா? இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ண உடனே என்னோட ப்ராப்ளம்ஸ், இந்த கம்ப்ளேசன்சி, இந்த மெடிடேஷனை ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணாதது, ஒர்க் அவுட்டை புஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் போர் அடிச்சதுன்னா சும்மா இருக்கிறது, இதெல்லாம் நான் அப்ளை பண்ண உடனே என்னால் திருப்பி அந்த பேக் ஆன் ட்ராக் ஈஸியாக வர முடியுது. ஓகேங்களா? அதனால நீங்களும் ட்ரை பண்ணலாம். எப்படின்னா, அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஓகேங்களா? நீங்கள் புதுசாக பெருசாக சேஞ்சஸ் கூட எடுத்துகிட்டு வர வேணாம். புதுசாக நம்ம இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், நான் புதுசாக எதுவும் எடுத்துகிட்டு வரேன்னு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேளுங்க. ஒரு டைம் எடுத்து யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ரீசன்ஸ் வரும். நம்ம இது பண்ணோம் அது பண்ணோம், அதனால தான் நம்ம பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும். சரியா? அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணால் கூட உங்களால் அந்த பீரியட் ஆஃப் டைமில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்க முடியும். அதே அளவுக்கு உங்களால் டிசிப்ளின்டாக இருக்க முடியும், இல்லை அதோட பெட்டராகவே டிசிப்ளின்டாக இருக்க முடியும். சரியா? சொல்லணும்னு தோணுச்சு இந்த வீடியோவில். ஸ்கிரிப்டெலாம் எழுதல, அதனால கொஞ்சம் கண்ணாப்பினான் தான் இருக்கும் கண்டென்ட்டு. கண்டுக்காதீங்க. சரியா?
பாய், டேக் கேர்.